Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோவில் நம்ம லாங் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். சில எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி நான் லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நான் ஒரு இங்கிலீஷ் டிவி ஷோலேருந்து ஒரு கிளிப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்ச் த வீடியோ till the end. Now let's get started. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ சொன்னது சரிதான், ஆனால் அது சரின்றதுக்காகலாம் நான் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ சொன்னது சரிதான். ஸோ இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நீ சொன்னது, வாட் யூ சேட் சரிதான், இஸ் ட்ரூ. வாட் யூ சேட் இஸ் ட்ரூ. ஓகே, ஆனால் அது சரின்றதுக்காகலாம் நான் அதை செய்ய முடியாது. ஸோ இதுக்காகலாம் நான் இதை பண்ண முடியாது. இப்படி சொல்லும் போது இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை நான் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பட் ஜஸ்ட் பிகாஸ் doesn't mean, this is the expression, just because doesn't mean. So but just because it is true doesn't mean that I have to do it or I should do it. Okay, I have to do it or I should do it, ரெண்டுமே எழுதலாம். So what you said is true, but just because it is true doesn't mean that I should do it. So இங்கே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் what you said, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நவுன் கிளாஸை வந்து சப்ஜெக்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நீ என்ன சொன்னீங்கோ அது சரி, கரெக்டாக. ஸோ வாட் யூ சேட் இஸ் ட்ரூ. அடுத்ததில் பட் அப்படின்ற காம்பவுண்ட் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் பிகாஸ் டசன்ட் மீன். ஆல்ரைட், ஸோ டசன்ட் மீன் என்ன சொல்கிறோம், நான் செய்யணும் அப்படின்னு கிடையாதுன்னு சொல்கிறோம். ஸோ தட் ஐ ஷுட் டூ இட் அப்படின்றது அகெயின் ஒரு நவுன் கிளாஸ். சரிங்களா? ஆல்ரைட், த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் என் கூட வந்திருந்தான்னா எல்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். என்ன தோணுதுன்னா, எல்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கும்னு தோணுது. எப்போது? அவன் என் கூட வந்திருந்தானா. ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். எனக்கு தோணுது அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ ஃபீல், ஓகே, எனக்கு தோணுது. ஐ ஃபீல் ஒரு ஐ திங்க் கூட யூஸ் பண்ணலாம். ஐ ஃபீல், என்ன ஃபீல் பண்ணுறேன், என்ன தோணுது எனக்கு, எல்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஓகே, தட் எவ்ரி திங் would have been different. everything would have been different. எப்போ? அவள் என் கூட வந்திருந்தானா. if she had come along with me, or if she had come with me கூட சொல்லலாம், along with or just with. okay, I feel that everything would have been different if she had come along with me. okay, so இந்த இடத்துல I feel is the main clause, that everything would have been different இது வந்து ஒரு noun clause. ஸோ மெயின் clauseல ஒரு noun clause இருக்குது. அதுக்கப்புறம் தனியாக நம்ம ஒரு adverb clause யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் if conditional clause, right? ஸோ if she had come along with me, அவள் வந்திருந்தான்னா, பாஸ்டில் ஒரு ஆக்ஷன் நடந்திருந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு if she had come along with me அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ மெயின் clause with a noun clause and an adverb clause. The next sentence, நான் மட்டும் இல்லைனா இன்றைக்கி இருக்கிற எதுவும் உன்கிட்ட இருந்திருக்காது. ஸோ நான் மட்டும் இல்லைனா இன்றைக்கி உங்ககிட்ட இருக்கு இல்லையா, அது எதுவும் உங்ககிட்ட இருந்திருக்காதுன்னு சொல்கிறோம். நான் தான் அது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணி இந்த சென்டென்ஸை சொல்கிறோம். ஸோ நான் மட்டும் இல்லைனா, நீ மட்டும் இல்லைனா, அவன் மட்டும் இல்லைனா, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. இதையும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இஃப் இட் வாசன்ட் ஃபார் மீ, இஃப் இட் வாசன்ட் ஃபார் மீ, நான் மட்டும் இல்லைனா, நீ மட்டும் இல்லைனான்னு சொல்லும்போது இஃப் இட் வாசன்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லணும். ஓகே, இஃப் இட் வாசன்ட் ஃபார் மீ யூ வுடன்ட் ஹாவ் anything. நான் மட்டும் இல்லைனா உங்ககிட்ட எதுவும் இருந்திருக்காது. எந்த எதுவும், எதுவும் டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம். உங்ககிட்ட இன்றைக்கி இருக்கிற எதுவும், ரைட்? anything that you have today. You wouldn't have anything that you have today. Alright? So if it wasn't for me, you wouldn't have anything that you have today. So if it wasn't for me அப்படின்றது ஒரு phrase. ஸோ அதை சொல்லிவிட்டு you wouldn't have anything அந்த சென்டென்ஸ் சொல்கிறோம். that anything டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ். ஸோ the adjective clause, anything that you have today. alright, if it wasn't for me அப்படின்றது ஒன்றும் இல்லை, without me, நான் இல்லைனா அப்படின்னு சொல்கிறது. நான் இல்லைனா உனக்கு எதுவும் இருந்திருக்காதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ if it wasn't for someone அப்படின்னா without someone அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல wasn't-க்கு பதிலாக weren't கூட யூஸ் பண்ணலாம். were, were, weren't அது கூட யூஸ் பண்ணலாம். if it weren't for me அப்படின்னும் சொல்லலாம். alright, the next one, yeah, here is a sentence. என்னதான் அவளுக்கு ஞாபகம் இருக்கிற எல்லாத்தையும் அவள் சொல்லிட்டேன்னு சொன்னாலும் எனக்கு என்னமோ அவள் எதையும் மறைக்கிறான்னு தோணுது. அவள் எல்லாத்தையும் ஞாபகம் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்கிறா, பட் ஸ்டில் எனக்கு என்னமோ அவள் மறைக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்கிறோம். ரைட், ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? அவள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொன்னாலும், ஒரு விஷயம் நடந்தாலும், இதுக்கு நம்ம ஈவன் தோ யூஸ் பண்ணலாம். ஸோ ஈவன் தோ ஷீ சேஸ், அவள் சொல்கிறா, என்ன சொல்கிறா, எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்கிறா. She says that
she has told me everything. Even though she says that she has told me everything, என்ன எல்லாத்தையும்னா அவளுக்கு ஞாபகம் இருக்கிற எல்லாத்தையும், everything that she remembers. ஸோ that இல்லாமலும் சொல்லலாம். ஏற்கனவே நம்ம ரெடியூஸ்ட் நவுன் க்ளாஸ் சென்டென்ஸில் பார்த்தோம் இல்லையா? ஸோ that இல்லாமல் எப்படி பேசலாம், எங்கெல்லாம் that எடுத்துகிட்டு பேசலாம், that எங்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐகார்டில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ even though she says that she has told me everything that she remembers, எனக்கு என்னமோ அவள் எதையோ மறைக்கிறான்னு தோணுது. ஸோ இந்த எனக்கு என்னமோ அப்படின்றது வந்து நம்ம டைரெக்டாக இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுத முடியாது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பட் ஸ்டில் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா நான் இங்கே எப்படி சொல்லியிருக்கேன்னா, ஐ ஸ்டில் திங்க் தட் ஷீ இஸ் ஹைடிங் சம்திங். அவள் எதையோ மறைக்கிறான்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் தட் ஷீ இஸ் ஹைடிங் சம்திங். ஓகே, பட் ஸ்டில் ஐ திங்க் ஷீ இஸ் ஹைடிங் சம்திங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, பட் நான் இங்கே ஐ ஸ்டில் திங்க் தட் ஷீ இஸ் ஹைடிங் சம்திங்னு சொல்லியிருக்கேன். ஆல்ரைட், ஸோ இப்போ இங்கே என்னென்ன க்ளாஸஸ், என்னென்ன கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஸோ ஈவன் தோ ஷீ சேஸ் அப்படின்றது ஒரு adverb clause. ஸோ அதில் ஒரு noun clause இருக்குது, சேஸ் தட் ஷீ இஸ் டோல்ட் மீ எவ்ரிதிங். ஸோ அகெயின் அதில் ஒரு adjective clause இருக்குது. எவ்ரிதிங் டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு, எவ்ரிதிங் தட் ஷீ ரிமெம்பர்ஸ். that இல்லாமலும் எவ்ரிதிங் ஷீ ரிமெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு adverb clause, இது என்டையர்லி இது ஒரு adverb clause. ஸோ அதில் ஒரு noun clause and adjective clause இருக்குது. சரிங்களா? ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் மாதிரி, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்க்குள்ளே ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அடுத்தது ஐ ஸ்டில் திங்க் தட் ஷீ இஸ் ஹைடிங் சம்திங். அகெயின் ஒரு மெயின் clause, அதுக்குள்ளே ஒரு noun clause இருக்குது. ஸோ இத்தனை clause போடும்போது, இத்தனை தடவை ஒரு சென்டென்ஸ்குள்ளே இத்தனை சென்டென்ஸ் மறுபடியும் போடும்போது கன்ஃபியூஸ் ஆகாதா, நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வராதா? ஓகே, நீங்கள் கண்டிப்பாக இந்த சென்டென்ஸை இப்படி தான் பேசணும்னு நான் சொல்லவே இல்லை. டெஃபினட்டாக நீங்கள் இதை கட் பண்ணி 2 சென்டென்சஸாக பேசிக்கலாம். ஓகே, பட் தமிழில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த சென்டென்ஸை நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க. என்ன தான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொன்னாலும் எனக்கு என்னவோ எதுவும் மறைக்கிறான்னு தோணுது. இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் நம்மளால் தமிழில் பேச முடியுது. வி ஸ்பீக் லாங் சென்டென்சஸ் இன் தமிழ் ஆல் த டைம். அதுதான் நான் இங்கிலீஷில் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஓகே, ஐம் நாட் டெல்லிங் எனி ஒன் தட் இப்படி தான் நீங்கள் பேசணும், சென்டென்ஸ் இப்படி தான் சொல்லணும், இத்தனை clause யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஓகே, ஸோ யா, ஸோ இங்கே இருக்கிறது ஒரு adverb clause அண்ட் ஒரு மெயின் clause. even though அப்படின்னு இருக்கிற சென்டென்ஸ் அந்த கமா வரைக்கும் ஒரு adverb clause, அதுக்கப்புறம் இருக்கிறது மெயின் clause. ஐ ஸ்டில் இருந்து சம்திங் வரைக்கும் மெயின் clause. ஓகே, அந்த adverb clauseக்குள்ளேயே இன்னும் 2 clause இருக்குது. ஸோ even though she says that she has told me everything she remembers. ஸோ even though she says பக்கத்தில் ஒரு noun clause, that she has told me everything. ஸோ எவ்ரிதிங்கை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற ஒரு adjective clause, she remembers. அடுத்தது மெயின் clause, ஐ ஸ்டில் திங்க், அதுக்கப்புறம் ஒரு noun clause, that she is hiding something. Alright, so now let's watch a clip from an English TV show and then we'll discuss the sentences. You didn't believe me then, you don't have to believe me now, but don't punish my daughter for something you think I did. Yeah, that was the clip. ஸோ அது நீங்கள் ரீவைண்ட் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ அதில் ஒரு ஃபர்ஸ்ட் சொன்ன டயலாக் வந்து சப்டைட்டிலே இல்லை. என்ன சொன்னார்னா, you didn't believe me then, don't have to believe me now, but don't punish my daughter for something you think I did. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி எத்தனை சென்டென்சஸ் இருக்குது பாருங்கள் இதில். ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் டாக்கிங் அபவுட். இங்கிலீஷ் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து இப்படி தான் அவங்க தே டோன்ட் ரியலைஸ் ஹவு மெனி clauses they use, how many conjunctions they use, they just speak. அந்த மாதிரி நம்மளும் பேசணும் அப்படின்னா we have to know all these structures, how to frame long sentences in English. Okay, so that's what we've been learning through this series. So now இந்த சென்டென்ஸை ஒருவனா பார்த்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் சொன்ன மாதிரி அவர் சொன்னார், பட் அது சப்டைட்டில் இல்லை. என்ன சொன்னார்னா, யூ டென்ட் பிலீவ் மீ தென், அப்போது நீ என்ன நம்பலை, இப்போயும் நம்ப வேணாம் அப்படின்றத அடுத்த சென்டென்ஸில் சொல்கிறாரு. டோன்ட் ஹாவ் டு பிலீவ் மீ நவ். ஓகே, யூ டென்ட் பிலீவ் மீ தென், டோன்ட் ஹாவ் டு பிலீவ் மீ நவ். அப்போ நீ என்ன நம்பலை, இப்போயும் நம்ப தேவையில்லை. பட் டோன்ட் பனிஷ் மை டாட்டர் ஃபார் சம்திங், என்னோட பொண்ணை தண்டிக்காத. எதுக்காக அப்படின்னா, ஃபார் சம்திங் தட் யூ திங்க் தட் ஐ டிட். ஸோ 2 தட்டையுமே எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபார் சம்திங் யூ திங்க் ஐ டிட், நான் ஏதோ ஒன்று பண்ண நினச்சிட்ருக்கேன்ல நீ, அதுக்காக என் பொண்ணை தண்டிக்காத அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகேயா, ஸோ ஆனால் அவர் பண்ணல அப்படின்றத அவர் சொல்ல வராரு. ஸோ நான் ஏதோ ஒன்று பண்ண நீ நினச்சிட்ருக்க, அதுக்காக நீ என் பொண்ணை தண்டிக்காத. நீ அப்போ என்ன நம்பலை, இப்போயும் நம்ப தேவையில்லை. பட் நான் ஏதோ பண்ண நீ நினச்சிட்ருக்க இல்லையா, அதுக்காக நீ என் பொண்ணை தண்டிக்காத அப்படின்றது தான் சொல்கிறாரு. ஓகே, ஸோ யூ டென்ட் பிலீவ் மீ தென், யூ டோன்ட் ஹாவ் டு பிலீவ் மீ நவ், பட் டோன்ட் பனிஷ் மை டாட்டர் ஃபார் சம்திங் யூ திங்க் ஐ டிட்.
Alright, so புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So that's all with today's video. Here I have given 3 questions for you all to practice. First இதை ரீட் பண்ணலாம். உன்னால் இந்த வேலையை முடிக்க முடியலனா யாரால் முடிக்க முடியுமோ அவங்க கிட்ட கொடு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பிளான் பண்ண மாதிரி நடக்கலைன்னா நம்ம வேறு எதையாவது யோசிக்கலாம். கொஞ்சம் சின்ன சென்டென்ஸாக இருக்குது, ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நான் எப்போ எதுவும் பிளான் பண்ணாலும் என்னோடய குழந்தைங்கள மைண்டில் வச்சு தான் பிளான் பண்ணுவேன், என்னோடய கிட்ஸை மைண்டில் வச்சு தான் பிளான் பண்ணுவேன். ஆல்ரைட், ஸோ 3 சென்டென்சஸ் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டோ தப்போ, ஓகே, யூஆர் ஜஸ்ட் ட்ரையிங். ஓகே, த திங் தட் யூஆர் ட்ரையிங் மேட்டர்ஸ், நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ். Without making mistakes, you definitely cannot learn anything at all. Okay, so kandipa give it a try. I'll correct the answers and reply you. Thank you so much for watching this video till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.